இத புதைக்கணும் அப்படி சொல்ற ஒரு சென்ஸ் இல்லையா ரைட் அடுத்து வா இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றேன் ஓகேவா அந்த கத்திரிக்கோலோ அல்லது ஏதோ ஒண்ணு தெர்மோமீட்டரோ ஏதோ ஒரு யூஸ் பண்றேன் அது சுத்தமா இருந்தா தான் நமக்கு அடுத்த நோய் பரவாம இருக்கும் புரியுதா அப்போ சுத்தம் என்பது நோயை குணப்படுத்தும் அனைத்து காரணம்னா க்ளீன் பண்றது புரியுதா இல்லையா அதை உலர்த்துறது கிருமி நம்மகிட்ட வராம தடுத்துக்கிறது மாஸ்க் போடுறது இது எல்லாமே எதுதான் வரும் சுத்தம்ல தான் வரும் புரியுதா சொல்றது அப்ப சுத்தம் என்பது அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கிய சுகாதார அறிவியல் பர்ஃபெக்ட்டா 100% ரைட் சுத்தம் என்பது இரண்டாம் பிரிவுல அவன் தன் சுத்தம் இன்னொன்னு சுத்தம் அதாவது இந்த ரெண்டுன்றது இங்க வர வேண்டிய கூட்டு இடம் மட்டும் மிஸ்டேக் வேற ஒண்ணும் இல்ல இதுல சுத்தம் என்பது ரெண்டு வகைப்படும் அந்த ரெண்டையும் கொடுத்துருக்கேன் புரியுதா இல்லையா இன்னொன்னு சுற்றுப்புற சூழலில் சுத்தம் சரியா ரெண்டு அனைத்தும் சரி அடுத்து நலவாழ்வு குறித்த கருத்துக்கள் கீழ்காணும் எது பொருத்தமாக இருக்கு நலவாழ்வுனா என்னன்னு கேக்குறான் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் நலவாழ்வு முழுமையான உடல் நலத்தோட இருக்கிற நலவாழ்வு மனநலம் எல்லாமே இருக்கிறது நலமா இருக்கிற மனநலம் சமூக நலம் ஆன்மீக நலம் அதை கொடுத்துருக்கோம் புரியுதானே அப்ப எல்லாத்தோட இருக்கிறது தானே நலம் அப்படிதான் இருக்கணும் புரியுதா அப்போ அனைத்துமே என்னது அடுத்து வரிசைப்படுத்து இதெல்லாம் எதிரே பார்த்துட்டோம் கத்தாவசம் போட்டோம் 3 4 2 நல்லா இருக்குல நடத்தை வராது அறிவை தொழில்நுட்பம் எப்படி சார் தனியாக என்னோட அறிவியா மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி சரியான தகவல் தொடர்பு இல்லை நோய் வருது அது எப்படி மக்களுக்கு பரவும் அப்படின்ற அந்த ஸ்கில் இல்லைன்னா எது மாதிரி நோயெல்லாம் வரலாம் ஓகே அதான் போடல இதுவே போல அப்பாக்கு இருக்கு அதனால போதுமா கம்யூனிகேஷன் இல்லாததுனால ஸ்கில் இல்லாததுனால வர பிரச்சனை கிடையாது இல்லையா இது மட்டும்தான் அந்த பிரச்சனை காசு நோய் பால்வினை நோய் மனைவிக்கு பால்வினை நோய் இருக்கு அவங்களுக்கு அதை பத்தின அறிவு தெரியல இதுதான் பால்வினை நோய்னே அவங்களுக்கு தெரியல இந்த சிவப்பு சட்டை என்ன பண்றாங்க மொட்டை கீழ்காணும் எதிரி நோயை உண்டாக்கும் உயிரியல் சார்ந்த காரணியாகும் உயிரியல் சார்ந்த காரணி கேட்கிறாங்க உயிரியல் சார்ந்த சரியா குரோமோசோம் உயிரியல் சார்ந்த காரணியா மூளை வளர்ச்சியின்மை உயிரியல் சார்ந்த சில சர்க்கரை வியாதி உயிரியல் சார்ந்த உயிரியல் சார்ந்த காரணம் எல்லாமே பரம்பரையா வரும்
மூடு மூடு ரெண்டு ரெண்டாவது மூடு ஏற்படும் போது எப்பவே மண்ணாங்க உருவாக்குகிறான் எப்பவே விபத்து ஏற்பட்டுச்சு கைகால உடச்சிருச்சு இல்லையா அப்ப உடல் சார்ந்த மன அழுத்தம் நம்மளால நோயில் இருக்காரு அதனால அவருக்கு ஒரு மன பாதிப்பு உடல் சார்ந்த மன அழுத்தம் உடலால மனசுக்கு பிரச்சனை உடலால மனசுக்கு பிரச்சனை இது என்ன இது தவறு அப்போ வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி போல எழுதலாம் புரியுதா ஒரு நாளைக்கு ஒரு 10 क्वेश्चन ஒரு நாளைக்கு ஒரு 5 क्वेश्चन ஒரு நாளைக்கு 10 நம்ம டெஸ்ட் எழுதிட்டே அந்த क्वेश्चन ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணாலே ஓவரா எல்லாம் காணும் நம்ம வேற ஒரு ரிவிஷன் பண்ணா இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் ஒரு क्वेश्चन கேட்டா பதில் சொல்லுவேன் கேள்வி பதில் இவ்வளவுதான் பூரா சொல்ற பூரா கேள்வி உங்க கேட்கறேன் ஓகேவா அதுக்கு நீ பதில் சொல்ற அளவுக்கு படிக்கணும் பதில் சொல்றல படிக்கணும் क्वेश्चनே படிச்சு क्वेश्चनே பதில் சொல்றது இல்ல கான்செப்ட் படிச்சு கான்செப்ட்ல இருந்து உருவாக்குற क्वेश्चனுக்கு நீ பதில் சொல்லணும் புரியுதா இல்லையா அதனால டைரக்டா क्वेश्चन எங்கேயுமே வச்சு படிக்காத எங்க எழுதாலும் டெஸ்ட் எழுது நீ யார் क्वेश्चन கொடுத்தாலும் சரி எந்த क्वेश्चनல क्वेश्चन கேட்டாலும் சரி
வாங்கி எழுதி கொஸ்டின் எழுதிட்டு அதையே வந்து மக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதை எழுது, நீ தப்பு பண்றத புக்கில் எங்க இருக்கு போய் தேடு. புக்கு வழியா தான் நீ மைண்ட்ல வச்சுக்கணும், மெட்டீரியல் வழியா தான் நீ மைண்ட்ல வச்சுக்கணும். கொஸ்டின் வழியா மைண்ட்ல வச்சுக்க கூடாது. கொஸ்டின் வழியா மைண்ட்ல வச்சுக்க கூடாது. அதே பாஸ் பண்ற கொஸ்டின் வராது. டேர்ம்ஸ் வேற இருக்கும், எடுக்கிற ஆளுக்கு நாலேஜ் வேற மாதிரி இருக்கும். ஏன் நாலேஜுக்கு நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொஸ்டின் எடுக்கிறேன், புரியுதா? அவங்க வேற மாதிரி சுத்தி வச்சு கேட்கலாம் கொஸ்டின், புரியுதா? நான் ஸ்கூல்ல நிறைய கேட்பேன், அவங்க கொஞ்சம் டேரக்டா கூட கேட்கலாம். அதனால கொஸ்டின் படிக்கக்கூடாது, இது கான்செப்ட் தான் படிக்கணும், சரியா? அந்த கான்செப்ட்ல கொண்டு போய் மேட்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு முழு ப்ராசஸ் படிக்கணும்னா இந்த கொஸ்டின் அந்த எங்க இடத்துல வருது அப்படின்னு நம்ம அந்த கதையை முழுசா கவனிக்க பார்க்கணும், புரிஞ்சா இல்லையா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், காசு நோய் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்லைன்னா அது குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒன்று படிச்சோமா இல்லையா? அப்போ மீதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது சம்பந்தமா கதையை யோசிக்கணும். இது இதனால வராது, இது இதனால வரும், அதை தான் நம்ம கொஞ்சமா படிச்சு யோசிக்கணும், புரியுதா? கொஞ்சமா படிச்சு படிக்கக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி நீங்க படிக்கணும், பார்ட்டிசிபாட் படிக்கக்கூடாது. பார்ட்டிசிபாட் எப்படி படிக்கக்கூடாதுன்னா 6 மாச குழந்தைக்கு 1 ml தரணும் அப்படியே மட்டும் படிக்கக்கூடாது. அது கூட எல்லாத்தையும் படிக்கணும். இந்த 1 மார்க்கா கிடைச்சிச்சு வச்சுக்கோங்க, என்ன தெரியும் பண்றாங்க, 6 மாச குழந்தைக்கு விட்டமின் ஏ தரணும் 1 ml கொடுக்கணும், இன்னொரு பாயிண்ட் கொடுத்த அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அங்கங்க கலந்து வரும் பாயிண்ட்ஸ், அந்த 1 மார்க் பாயிண்ட்ஸ் எங்கேயோ ஒன்று வரும் ஒரு மாதிரி, சரியா? அதை நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, சரியா? நீ படி, அந்த மாதிரி கிடைக்கிற மெட்டீரியல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உன் கை கிடைச்சதுன்னா, புரியுதா? நீ தப்பா போயிருந்தா உங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, அதை யூஸ் பண்ண. இப்போ இல்லை, நீ கான்செப்ட் ஃபுல்லா புக்ல படிச்சு முடிச்சுட்டு அந்த 1 மார்க் மாதிரி கிடைக்குது இல்ல, அந்த 1 மார்க் மாதிரி கிடைக்கிறத கடைசியா ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேரம் நான் சொல்றேன், எக்ஸாம் டேட் வரும், எப்ப என்ன பண்ணணும்னு சொல்றோம் அதை மட்டும் அழகா பண்ணலாம். அது வரைக்கும் புக்கை தாண்டி எதையும் பண்ணாத, மெட்டீரியல் தாண்டி எதையும் பண்ணாத, புரியுதா? உனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது புக்ல அப்படின்னா எடுத்து மெட்டீரியல் எழுதி வச்சுக்கோ. நம்ம லாஸ்ட் ரிவிஷனுக்கு நம்ம புக் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இருக்கிறது 6 புக் எவ்வளவு பெருசு இருக்குது, நம்ம மொத்த பேஜுக்கு 500 பேஜ்ல முடிக்கலாம், புரியுதா இல்லையா? 500 பேஜ் லாஸ்ட் 10 நாள், ஒரு நாளைக்கு 50 பேஜ் படிச்சா கூட நம்ம அழகா 10 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம், புரியுதா சொல்றது? அதனால கிடைச்சத வச்சுக்கோ, சரியா? என்ன 1 மார்க் கிடைச்சாலும் சரி, சிங்கிள் கிடைச்சாலும் சரி வச்சுக்கோ. யார் என்னென்ன பண்றாங்களோ எல்லாம் வரும் உங்களுக்கு, இனிமேல் நிறைய வரும், எல்லாம் நிறைய பேர் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் வரும், ஓகேவா? அதெல்லாம் வச்சுக்கோ. ஆனா இப்ப அதை பண்ணாத, நீ மொத்த நாலேஜ் புக்கில் படிச்சு முடிச்சுட்டு நீ அந்த 1 மார்க்கை படிச்சா புக்கில் இந்த இடத்துல படிச்சேன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், வேலையை பேஸ் சரியா பண்ணணும், புரியுதா? புக்கு தான் உனக்கு பேசு. நீ புக்கை விட்டுட்டு ஏதோ போயிட்டு இருக்கணும், சரியா? புக்கை தரவு பண்ண, எங்க 1 மார்க் கிடைச்சாலும் அதை எடுத்து புக்கில் அது எங்க இருக்குன்னு உனக்கு இமேஜினேஷன் வந்துச்சுன்னா சக்சஸ் ஆகும். நீ அதை பார்த்து தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன்னா அது உனக்கு செட் ஆகும், அது ஒரு நாலேஜ் வராது, புரியுதா இல்லையா? அப்படி 1 மார்க்கா படிச்சு சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா ஏதாவது 10 நாள் பாஸ் பண்ண முடியும். ஆனா நல்ல ரேங்க் 80, 85, 90 மார்க்லாம் வாங்கணும்னா உள் கான்செப்ட் இறங்கி படிக்கணும். இங்க இருக்கிறவங்க நான் சொல்றது அதுதான், உன் ஊர்ல நீ வேலை இருக்கணும், உன் ஊர்ல வேலை இருக்கணும்னா என்ன பண்ணணும், புக்கை தரவா பண்ணணும். என்னுடைய நோக்கம் புக்கை தரவா பண்ண வைக்கிறது தான், வர கொஸ்டின் எடுத்து வைக்கிறதுல என் நோக்கம். நான் கொடுக்க நேரடியா வருமானம் சொல்லல, எம்ஆர்பி நான் கொஸ்டின் இருக்கிறேன், புரியுதா இல்லையா? அதனால ஆன்லைன் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கொஸ்டின் பேப்பரை கேட்கறது ஒரு நிப்பாட்டு, அதுக்கு தான் வச்சிருக்கேன் டைப் பண்ணி, ஓகேவா? நேரம் வரும்போது கரெக்டா கொடுப்பேன், அது ஒரு சரியான இடத்துல பயனுள்ளதா இருக்கும். இப்போ கொடுத்தா அன்னைக்கு அந்த கொஸ்டின் ரிவிஷன் பண்ணும்போது அது சப்பையா இருக்கும், அது ஒண்ணுமே இருக்காது, புரியுதா? இப்போ அது கொடுத்தா வேஸ்டா போயிடும். இதுலயே படிக்க ஆரம்பிச்சு புக்கை தேட மாட்டேன், புக்கை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் நான். நீ புக்கோட நிறைய நேரம் இரு, வெட்டிலோட நிறைய நேரம் இருக்குன்னு சொல்றேன், வாதியோட நிறைய நேரம் இரு, சப்ஜெக்ட் சாப்பிட்டா பேசு, புரியுதா? தப்பான கதையோ சரியான கதையோ நீ ஒரு கதையை கட்டு, புரியுதா இல்லையா? அந்த கான்செப்ட் ஒரு கதையை கட்டு, கான்செப்ட் மாறுறாரு, அதுக்கான கதையை எப்படின்னா நீ வச்சுக்கலாம், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், காசுநோய் பாதிக்கப்பட்டா வெளியில் வரும்னு சொல்றோமா இல்லையா? அங்க வெறும் காசுநோய் மட்டும் தான் இருக்கும், நம்ம தான் அதுக்கான கதையை கட்டலாம், இப்படி நிகழ்வு நடந்தா அப்படி ஆகுதுன்னு சொல்றோம், புரியுதா? இப்படி எல்லாம்